வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை விட்டு கடந்து போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றதையும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவலாக நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் கூட கிடையாது. வெறும் மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வானிலையில் நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். இது தமிழ்நாட்டுடைய கடலோர பரப்பை விட்டு வெளியே நகர்ந்து சென்றாலும் கூட இது மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு கணிப்பு சொல்லப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் இதுவரை அதை உறுதி செய்யவில்லை. இதுவரையிலும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவில் வலுப்பெறும் எனவே சொல்லப்பட்டிருக்கே தவிர அது மீண்டும் திரும்பக்கூடிய திசையோ அல்லது கரை கடக்கூடிய திசையோ வானிலை ஆய்வு மையத்தால் இதுவரை தெரிவிக்கப்படாத ஒரு தகவலாக இருக்கு. அதே நேரத்தில் 12 மணி நேரத்தில் தமிழ்நாட்டுடைய கடலோர பரப்பை விட்டு வெளியில் போனதுக்கு பிறகும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் எனவும் ஆந்திராவை நோக்கி கரைக்குள்ளாக போகும் சொன்ன நிலையில் இப்போ அது கடலுக்குள்ளே திரும்ப போகக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த விண்டியோடைய காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் இப்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்னைக்கும் மேலே ஆந்திரனுடைய கடலோர பரப்பை ஒட்டி இந்த வளிமண்டல சுழற்சி மாதிரி நம்ம இதில் பார்க்குறோம். அந்த காட்சிகள் தான் அது. இப்போ இந்த இடத்துல இதோடைய சுழற்சி இருக்குது. தொடர்ந்து இது சுழன்றுட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் மலை மேகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முழுவதுமாகவும் அதோடைய மலை மேகங்கள் கடலுக்குள்ளாக தான் இருக்குது. இது எல்லாமே அதோட மலை மேகங்கள். இந்த மலை மேகங்கள் ஃபுல்லாக இப்போ கடலில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இது முழு மழையை தரக்கூடிய திறனும் கடலுக்குள்ளேயே வைத்திருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இதுவரையிலும் இல்லை. இது அடுத்து நகரக்கூடியது நேராக இந்த வாக்கில் வடக்கு நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையத்துடைய முதற்கட்ட கணிப்பாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது மீண்டும் கடலுக்குள்ளே செல்லும் என்கிறதையும் வானிலையும் சொல்லியிருக்காங்க. ஏன் கடலுக்குள்ளே செல்லணும்? நேராக கரைக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேலே அது போக வேண்டிய திசை நேராக நிலத்துக்கு போகலாம். நிலத்தோட கடல் பரப்பை விட்டு நிலத்தோட பரப்புக்கு போய் அது கடை கடக்கிறது தானே இயல்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இது கடலுக்குள்ளே திரும்பி செல்வதற்கான காரணிகளை வானிலை ஆய்வு விளக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏறக்குறைய 7000 மீட்டர், அதாவது 7 கிலோமீட்டர் உயரமான ஒரு வான்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றுடைய போக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது ஜெட்விண்டோடைய பகுதி. இங்கே மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய ஒரு ஜெட்விண்டோடைய பகுதி நம்ம பார்க்குறோம். இந்த காற்றுடைய வேகம் இதை விட அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் இந்த பகுதியில் ஒரு வளிமண்டல எதிர் சுழற்சி சுழன்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எதிர் சுழற்சியின் காரணமாகவும் இது இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ மேனாக இருக்குது. இது இன்னும் நகர்ந்து அந்த எதிர் சுழற்சி இந்த திசையில் நகர்ந்து வரும் பொழுது நமக்கு அதோடைய மாற்றம் இப்போ எதிர் சுழற்சி இந்த வாக்கில் இன்னும் வரும்பொழுது அதை கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஜெட்விண்டோடைய நகர்வு இன்னும் கீழே இறங்கி வருது அப்படின்னா இங்கே சுழன்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் கீழே இறங்கி வர்றதுக்கோ இல்லை ஒரே இடத்துல நிலை கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றாலும் ஒரே இடத்துல நிலை கொள்ளுன்னு வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. இப்போ இது கடந்து வந்த பாதையில் நம்ம பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா 16ஆம் தேதி இது இருந்து வந்தக்கூடிய திசையை நம்ம இப்போ பார்க்குறோம். 16ஆம் தேதி தான் வங்கக்கடலில் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருந்தது. இந்த சூழலில் அதனுடைய நகர்வுகள் தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்திற்குமான மாற்றங்களில் சந்தித்தே வந்தது. 16ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு வங்கடலில் உருவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதியும் அது தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒட்டிய மத்திய மேற்கு வங்கடல் தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியாக இருந்தது. அதுக்கு பிறகு 18ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கடலுக்கு வந்தது. அதுக்கு பிறகு 19ஆம் தேதி நேற்று சென்னைக்கு அருகில் குறைஞ்சபட்சமாக அது வந்தது. இந்த காலகட்டத்தில் அதனுடைய நகரக்கூடிய திசைகளில் மாற்றங்கள் இருந்தது. அதாவது இந்த இடத்துல தென்கிழக்கு வங்கடலில் இருந்த பொழுது அதனுடைய நகரக்கூடிய திசைங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி அதனுடைய நகரக்கூடிய திசை இருந்தது. இந்த பகுதியில் இருக்கும்போது அது நேராக தமிழ்நாட்டுடைய வட கடலோர மாவட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் முதல்ல வானிலை ஆய்வு கொடுத்த கணிப்பு. அதற்கு பிறகாக அதில் ஒரு மாற்றம் இருந்தது. 17ஆம் தேதி அது தொடர்ந்து இந்த சென்னைக்கு அருகே இந்த திசையில் வர்றதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. பிறகு அது மேலும் நகரக்கூடிய திசையில் ஒரு மாற்றம் இருந்தது. குறிப்பாக அது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகாக மத்திய மேற்கு வங்கக்கடலுக்கு கிட்ட அது வரக்கூடிய நேரங்கள்லையும் தென்மேற்கு வங்கடல் பகுதியை விட்டு அது மேலே நகரக்கூடிய நேரங்கள்லையும் அது நகர்வில் மாற்றம் இருந்து அது முழுவதுமாக வடமேற்கு திசையில் தான் நகரக்கூடிய நிலைக்கு நகர்ந்தது. இதன் காரணமாகத்தான் இது சென்னைக்கு கிட்ட வந்தாலும் கரைக்குள்ளே வரல,
கரைக்குள்ளே வராதனால தான் நமக்கு மலை மேகங்கள் கடலுக்குள்ளே இருந்தது, நிலப்பரப்புக்கு வரல. மழையினுடைய தாக்கமும் நமக்கு பெருசாக இல்லாமல் அதிகபட்சமாக கனமழை என்ற அளவில் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இது நகர்ந்து இன்றைய தினத்தில் இது இருக்கக்கூடிய திசையை நம்ம பார்க்குறோம். நேராக நமக்கு சென்னையை விட்டு கடந்தாச்சு, தமிழ்நாட்டுடைய வடகடலோர பகுதிகளை விட்டு அது வெளியில் விலகி நிற்கக்கூடியதை பார்க்குறோம். இது தமிழ்நாட்டுடைய வடகடலோர பகுதி. இப்போ இது ஆந்திரானுடைய தென் கடலோர பகுதி. இப்போ இது இரண்டுக்கும் நடுவிலான ஒரு பகுதிகளை இது மையம் கொண்டிருக்கிறது. இது இந்த சூழல வானிலை ஆய்வு கணித்தது என்னன்னா, இது நேராக வடக்கு நோக்கி செல்லும் அப்படிங்கிறதா வானிலை ஆய்வு கணித்தது. வடக்கு நோக்கி சென்றால் நேராக ஆந்திராவுடைய விசாகப்பட்டினம் பகுதியில் இது கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் முதல் கட்ட கணிப்பாக இருந்தது. ஆனால் இப்போ அதில் ஒரு மாற்றம் இருக்குது. இது என்னவா மாறும் அப்படின்னா, இதோட நகர்வு திசை வடமேற்கு திசையிலேருந்து வடக்கு திசையில் மாறி இப்போ வடகிழக்கு திசைக்கு நகரும் அப்படிங்கிறது தகவலாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வடகிழக்கு திசையில் இது நகரக்கூடிய நிலை மாறும்பொழுது காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம முன்ன பார்த்த மாதிரி அந்த வளிமண்டல எதிர் சுழற்சியும் ஜெட் விண்டும் இதை நகர் விடாமல் ஒரே இடத்துல லாக் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இதுபோல் நடந்தால் இது அதே இடத்துல இருக்கலாம், அல்லது மேலும் வலுப்பெறலாம், இல்லை அந்த இடத்துலையே அது கரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும்தான் வாய்ப்பா அப்படின்னா நிச்சயம் இல்லை. அது மீண்டும் கீழ் திசையில் தெற்கு நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி தெற்கு நோக்கி நகர்ந்தால் அது எங்கே வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒருவேளை அது தெற்கு நோக்கி நகராமல் இருந்தால் அது செல்லக்கூடிய திசை நேராக கிழக்கு திசையில் நகர்ந்து அது மியான்மர் பக்கம் போகலாம், தாய்லாந்துக்கு போகலாம், அல்லது இது திருப்பி தெற்கு பக்கம் நோக்கி வருது அப்படின்னா மீண்டும் வங்கக்கடலுக்குள்ளே ஆழமான ஒரு பகுதிக்கு போகலாம். ஒருவேளை அது நகர்வு தென்மேற்கு திசையில் இருந்தால் அது நமக்கு நேராக சென்னைக்கு தான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.